ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரட் வச்சு நம்ம ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். கேரட் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தனியாக நம்ம கேரட்னு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வித்தியாச முறையில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நிறைய நட்ஸெல்லாம் போட்டு கொடுத்தா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதை எப்படி எந்த மாதிரி முறையில் செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு இந்த மில்க் ஷேக் மாதிரி செய்கிறதுக்கு கேரட் எடுத்திருக்கேன். நான் இது ஒரு 3 கேரட் எடுத்துருக்கிறேன். இது 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக 200 கிராம் வரும். அந்தளவுக்கு 3 கேரட் எடுத்துருக்கிறேன். இந்த கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா தான் இந்த ஜூஸ் நல்லா செமையாக இருக்கும். நான் இன்றைக்கி தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷான கேரட்டு. 3 கேரட் எடுத்துருக்கேன். நல்லா தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தோலை சீவிட்டேன். கட் பண்ண போகிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இதை வச்சு வேக வைக்க தான் போகிறோம். அதனால் ரவுண்டாகவே நான் கட் பண்ணிடுறேன். நமக்கு எந்த ஷேப் வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிப்போம். இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இந்த 3மே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 3 கேரட்டுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இனி இதை ஒரு குக்கரில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். குக்கரில் இந்த கேரட்டை போட்டுடலாம். எல்லாமே சேர்த்துட்டேன். அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். மூழ்கிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றாதுங்க. மூழ்கிற அளவுக்கு ஊற்றுங்க. ஏன்னா தண்ணி நிறையா சேர்த்து அப்புறம் தண்ணி நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும். இது ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வைங்க. ஏன்னா கேரட்டுங்கிறனால ஒரு விசிலே நல்லா வெந்துடும். மூழ்கிற அளவுக்கு ஊற்றினாலே போதும். அவ்வளோதான். ஒரு ஏலக்காய் பச்சை வாசனை. கேரட் ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும். அதனால் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த ஏலக்காய் நீங்கள் போட்டு வேக வைக்கும்போது அந்த பச்சை வாசமே நமக்கு தெரியாது. சூப்பராக இருக்கும். பச்சை வாசம் கேரட் ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்கும். அந்த வாசம் அந்த ஏலக்காய் போட்டனால நமக்கு வராது. அது நான் ஒரே ஒரு ஏலக்காய் தான் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நான் 3 கேரட் போட்டதுனால நீங்கள் கேரட் கொஞ்சம் அதிகமாக போடுறப்ப ஏலக்காய் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அவ்வளோதான். நான் குக்கரில் வச்சுட்டேன். ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துருவோம். என்னோடய குக்கர் நல்லா ஃபாஸ்ட்டாகவே வந்துடும். அதனால் நான் ஒரு விசில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வேகிற மாதிரி இருந்தால் ஒரு 2 விசிலோ 3 விசிலோ விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எடுத்தாச்சு. இதை திறந்து பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியும் கரெக்டாக தான் வந்திருக்குது. கொஞ்சமாக தான் இருக்குது தண்ணி. ரொம்ப தண்ணியும் ஊற்றல. சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அது ஆறின பிறகு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுங்க. சூடாக போட வேண்டாம். நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் போட போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட நான் இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெல்லம் சேர்த்தாலும் சரி, இல்லாட்டி வெள்ளை சர்க்கரைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த சர்க்கரை பிடிக்குதோ அதை சேர்த்துக்குங்க. நான் நாட்டு சர்க்கரை இருந்ததுனால அதை சேர்த்துட்டேன். அது டேஸ்ட் சேர்த்தா என்ன டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள். தண்ணி ஊற்றாமலே நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துவேன். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது கூட நம்ம பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச ஃப்ரிட்ஜில் வச்ச பாலே நல்லா கூலிங்காக தான் இருக்குது. எனக்கு நல்லா காய்ச்சி நல்லா திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். திக்கான பால் ஊற்றுறப்ப நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இது நல்லா திக்கான க்ரீம் மில்க்கு தான். இதை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஜில் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். சூப்பராக அடிச்சாச்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு ஜூஸு. நமக்கு தேவையான கெட்டி பதத்துக்கு எடுத்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜில் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஜில்லாக குடிக்கிறதா இருந்தால். ஜில் கம்மியாக தான் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பச்சை தண்ணியே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஜில் தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் கூலிங் வெயில் காலங்களில் அதனால் கொஞ்சம் கூலாக இருக்கட்டுங்கிறக்காக. இதை நம்ம பரிமாறுறப்ப நட்ஸு எல்லாம் போட்டுக்கலாம். நமக்கு என்ன விருப்பமோ அந்த நட்ஸு, பழங்கள், ஃப்ரூட்ஸு எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட முந்திரி மட்டும் தான் இருந்தது. அதனால் முந்திரி மட்டும்
திருவி போட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட பாதாம் இருந்தாலும் சரி, முந்திரி இருந்தாலும் சரி, ஆப்பிள் எது வேணாலும், பனானா கூட போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எதை எடுத்து கொடுத்தாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு வித்தியாசமான முறையில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் வேண்டாங்கிற பிள்ளைங்க கூட இந்த ட்ரிங்க்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, விரும்பி குடிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு